லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு. பட் ஐ ரியலி லவ் ஒய்ஃபு, 3 பொண்ணுங்க, 2 வேலைக்காரிங்க, ஒரு டாக் இருந்துச்சு, அதுவும் ஒரு ஃபீமேல் டாகாக இருந்துச்சு. அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன சார், நீங்கள் டவல் கட்டிட்டு போக முடியாது எங்கேயும். ஃபேமிலி டேமேஜ் பண்ணுறேன். Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Oats Vargum Anbulla Appa, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. 3 டாட்டர்ஸ்ல யாரு ரொம்ப அறந்த வாளு? நாட்டினஸ் இல்லை. இப்போ நான் என்ன மாதிரி சேட்டக்காரன் உலகத்திலே இல்லை. அப்படி என்ன சேட்டை பண்ணிருக்கீங்க? இப்போ நான் நிறைய இடத்துக்கு நாங்கள் போவோம். அப்போ திடீர்னு யாராவது வந்து என்கிட்ட பேசுவாங்க, உங்கள் அப்பா வந்து பச்சை பாஸ் தானே அப்படின்னு. ஆமாம், அந்த காலத்தில் அவர் வந்து பயங்கர ரவுடி மேனாக இருந்திருக்காரு. கண்டிப்பா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். லவ் அதெல்லாம் கிடையாது ஒன்றும், ஆனால் இருந்துச்சு. என்ன சார் சொல்லுங்க சார், நம்ம டாட்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டாக்டர்னா ஏன் டாக்டர் அது? நல்ல வேலை எனக்கு ஒரு பையன் இல்லை. அவன் என்ன மாதிரி இருந்தானா எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கும். கடைசி பொண்ணு கீர்த்தி, ஷி டேக்ஸ் கேர் கம்ப்ளீட். எல்லாத்தையும் ஓட்டுவான், பைக்கு, டிராக்டரு. தோட்டத்துல எல்லாம் அவள் தான் டிராக்டர் ஓட்டிட்டு எல்லாம் உழுது போட்டது அவள் தான் போட்டான். ஹெல்த்துக்கு என்ன ஏது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டே இருப்பான். 2வது பொண்ணு, வாட் இஸ் யுவர் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், ஹவு மச் ஐ கேன் ஹெல்ப் யூ, அது பண்ணிட்டு இருப்பான். எதை பற்றி கேட்காம இருக்கிற ஒரே ஆள் ஜாலியாக இருக்கிறது என் பக்கத்தில் இருக்கிறவன். நான் இவளுக்காகவே தான் சம்பாதிக்கணும். நானும் எங்கள் அப்பாவும், எங்கள் அப்பாவுக்கு இப்போது 95. He was ஆர்மி கர்னல், ரிட்டையர்ட். 94, 93 வரைக்கும் he was டிரைவிங் வெஹிக்கிள். ஜீப்பு ஓட்டுவார், பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பேரும். நான் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க். மந்த்லி ஒரு 10 நாள் அவர் கூட இருப்பேன். டைட்டில் அக்கேனம்னு சொன்னதுக்கப்புறம் அக்கன்னாக்கு என்ன 3 புள்ளி இருக்குல்ல, அந்த அக்கன்னாக்கு ஒரு வார்த்தைன்னா அது அக்கேனம் தான். ஸோ அந்த 3 புள்ளி தான், அந்த 3 கேரக்டரோடைய கதை தான் இந்த படம். தமிழன் உயிர், தமிழன் மூச்சு, அது மாதிரி நிறைய வசனம் பேசுகிறாங்க. ஆனால் டான்னு அது இது லேட்டஸ்ட்டாக தக் லைஃப் வரைக்கும் எல்லாம் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்கள் மாப்பிள்ளையும் வந்து தக் லைஃப்பில் நடிச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டால், ஃபேமிலி ரொம்ப பெருசு, பட் ஸ்டில் இன்றைக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அக்கேனம் அப்படின்ற ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் படம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அந்த டீம் 2 பேருமே இங்கே இருக்கும்பொழுது அவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. And welcome to you as well. It's nice to see you. Thank you so much for having us in the show. And I have the greatest father. He's Yeah. our superhero. நாங்கள் 3 பொண்ணுங்க, எங்கள் 3 பேருக்குமே எங்கள் அப்பா தான் சூப்பர் ஹீரோ. ஸோ டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே அண்ட் ஐ ஃபீல் வெரி கிளாட் தட் இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஐ எம் கெட்டிங் டு சே டு ஹிம் அண்ட் டு எவ்ரிபடி. தேங்க்யூ. தமிழில் நிறைய பேசலாம். கண்டிப்பாக பேசலாம். என்ன சார் அப்பாவை மிரட்டுறீங்க போல? இல்லை அன்பா தான் சொல்லிட்டு இருக்கு. அது நம்ம குரல்ல எப்படி இருக்கு, அப்படி இருக்கு இல்லையா? போக போக தெரியும் சார் மிரட்டுறாரா இல்லை நான் சாரை மிரட்டுறேன். நான் இது மாதிரி பல இன்டர்வியூவில் நடந்திருக்கு. இல்லை அது எங்கள் அப்பா ஃபோட்டோ. நானும் எங்கள் அப்பாவும், எங்கள் அப்பாவுக்கு இப்போது 95. ஓகே, ஹீ வாக்ஸ், ஹீ டஸ் எவ்ரி திங். 94, 93 வரைக்கும் ஹீ வாஸ் டிரைவிங் வெஹிக்கிள். ஜீப்பு ஓட்டுவார், பக்கத்தில் உட்காந்துட்டு 2 பேரும். நான் எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க். ஹீ வாஸ் ஆர்மி கர்னல், ரிட்டையர்டு லெஃப்டினன்ட் கர்னல். அண்ட் வெரி வெல் டிசிப்ளின். ஃபுட் ஹேபிட்ஸ், டிசிப்ளின். தென் எமோஷன் காட்டவே மாட்டார், சுத்தமாக காட்ட மாட்டார். எங்கள் அம்மா தான் அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி அம்மா ஐயோ 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 ஐயோம்பாங்க. நான் எங்கள் அப்பா எதுவுமே காட்ட மாட்டார். ஸோ எங்கள் அம்மா நோ மோர், பட் ஷீ ஹேட் ஹர் ஓன் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸ் திங்ஸ். பட் எங்கள் அப்பாவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வாரெல்லாம் 3 வார் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வாருக்கு போயிட்டு வந்தது கூட அது நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே நெஞ்ச நிமித்தி நிற்போம், பேசுவோம். அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார். But see, today I'm blessed that I can
மந்த்லி ஒரு 10 நாள் அவர் கூட இருப்பேன் நான். அவர் கூட இருப்பேன். தோட்டத்தில் இருக்கோம். வி ஹாவ் அ ஃபார்ம் ஹவுஸ். பிக். பட் உங்ககிட்ட அவர் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். சுத்தமாக இருக்க மாட்டார். இருக்க மாட்டார். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கார் ஃபெசிலிட்டிஸ் ஓகே. நான் ஸ்கூல் படிக்கும்போது எது வேணும்னாலும், நான் காலேஜ் இங்கே பஸ்ஸில் படிக்கும்போது ஒரு ஊருக்கு பாம்பேக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, என் ரேக் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். என் ட்ரெஸ்ஸஸ் தான் ஹாஸ்டலில் இருக்க எல்லா பசங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி லக்ஸரி. நான் சினிமாவுக்கு வந்தது கூட எல்லோரும் சான்ஸ் கேட்டு அப்படி கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் நான் ஒன்றும் வரல. நல்லா இருந்து வந்து, ஆனால் இதில் பேஷன்னால் தான் உள்ளே இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்கம் வழி இருக்குது. இப்போவும் அக்கேனம்னு ஒரு படம் எடுத்து ஒரு 10 யங்ஸ்டர்ஸோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த பேஷன்னால தான். பட் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பார்ல சார், லைக் பிகாஸ் அந்த காலகட்டம் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அவரோட அந்த ஒரு ஸ்ட்ரகிள் டைம், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்து. அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணதில்லை. ஏன்னா லைஃப் ஸ்ட்ரகிள் எல்லாம் அவங்க எங்கள் அப்பா பிரிட்டிஷ் டைமில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ ஹீ வாஸ் ஆல்சோ அன் எஜுகேட்டட் பர்சன். எங்கள் சித்தப்பா வைஸ் சான்சலராக இருந்தார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இன்னொரு சித்தப்பா வாஸ் பிஹெச்எல் இடியாக இருந்தார், ஜிஎம். ஸோ வெரி வெல் ஆஃப் ஃபேமிலி ரைட் ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப். 1919 கார் வச்சுட்டு திருநெல்வேலியில், அப்போது திருநெல்வேலியிலே பவர் இல்லாத இதெல்லாம் கதையை சொல்லுவார். அப்படி இருக்கும்போது தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாத கதை இருக்கும்போதே இவங்க வீட்டில் மட்டும் இருந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்கள்ல சார், த ஆட்டிடியூட் ஸ்பீக்ஸ் மோர் அப்படின்வாங்க. அந்த ஒரு கம்பீரமான அவரோட அந்த அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்க்கும்போதே எப்பவுமே அப்படி தான் he carries himself. இஸ் வெரி சிம்பிள். இப்போ நாங்களும் அப்படி தான் இருப்போம். எந்த ஷோ ஆஃப் எந்த இதுவும் இருக்காது. ட்ரெஸ்ஸிங் அவர் நேராக இப்போவும் நேராக உட்காந்துறாரு. நாங்கள் தான் குனிஞ்சிட்டு இருக்கோம், அவர் நேராக தான் உட்காந்துட்டு இருக்கார். நீங்கள் ரொம்ப குனிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார், நீங்கள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி கூட போயிடுவேன் சார். இல்லை அப்படி இல்லை, யூஸ் டு செட் ஸ்ட்ரெயிட் ஆல்வேஸ். ஸோ நல்ல ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன்னால ஐ அட்மயர் மை ஃபாதர். ஸோ அந்த அட்மைரேஷன் தான் நம்ம பிள்ளைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களாவது சினிமாவில் இருக்கா, கீர்த்தியும் சினிமாவில் இருக்கா. நடுவில் இருக்கிறவ she did 2 master degrees and doctorate in environmental management, US settled. அவெல்லாம் படமே பார்க்க மாட்டான். ஏதோ படம் பார்த்து why these people are crying like this அப்படின்பா. அக்கேனம்க்கு இன்னொரு ஒரு டாட் என்ன சார், அதையும் பார்த்துட்டு she always talks about the movies and அதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க பேர் வந்து கிரணா. ஓகே. அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சினிமா மேலே பெரிய ஈர்ப்போ ஈடுபாடோ ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து ஷீஸ் இன் ஹர் ஓன் வேர்ல்டு. அவங்க வந்து அவங்களுக்கு படிப்பு, அவங்களோட படிக்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் பர்சன். ஆல் ஆர்கானிக். ஐ ஆல்சோ டூ ஆர்கானிக் ஃபார்மிங். அவர் ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் கொண்டு காட்டன்னு, ஏசி காலேஜ் ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போது ஏசி கூட போட மாட்டாங்க. அவர் ரொம்ப என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பர்சன், ஈகோ ஃப்ரெண்ட்லி பர்சன். அந்த மாதிரி ஒரு எங்கள் ஃபேமிலிக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட். அது இப்போ கிடையாது. இப்போ இன்னைக்கு இதை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. நான் சொல்கிறது ஒரு 20 years பேக்காகவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. 6th or 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது ஸ்கூல்லேருந்தே அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட். எதுவுமே குடிக்க மாட்டான். தோஸ் ஆர் பேட் ஃபார் ஹெல்த் அண்ட் வாட்டர் ஸ்கேசிட்டி பண்ணுறாங்க இந்த கம்பெனி அப்படின்னு எப்பவுமே சென்டரில் இருக்கு. ஆமாம், அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எங்கள் 2 பேர் மாதிரி கிடையாது. நானும் கீர்த்தி தான் வெரி இன்டூ மீடியா. இப்போ நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ரொடக்ஷனில் இருந்தேன். கீர்த்தி ஆக்டிங்கில், தியேட்டர் ஆக்டிங்னு அப்படியே வந்தாங்க. அவங்க வந்து கிரணா வந்து இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சிங்ஸ் வெல், நல்லா பாடுவான். ஓகே சார், இவ்வளோ நேரம் ரொம்ப டீசெண்டாக நிறைய கேள்விகள் நான் கேட்டேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்தாலே ஏதாவது ஜாலியாக ஃபன்னாக நிறைய விஷயம் நம்ம பண்ணோம் சார். 3 டாட்டர்ஸில் யார் ரொம்ப அறந்த வாள், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எது சொன்னாலும் கேட்காம நடந்திருக்கோம்ல சார், சின்ன வயசுலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி யார் ரொம்ப நாட்டியாக இருக்கிறது யார் 3 பேரில்? இப்போ நாட்டியாக இருக்கிறது எல்லோரும் இருந்தா. இவ கொஞ்சம் சைலண்ட்டு. செகண்டு பயங்கர ஊம குசுமாவது. என்ன நாட்டினஸ் பண்ணுறானே தெரியாது. அப்போ கார் ஓட்டினான்னா காரை 360 degree சுற்றி நிறுத்துவான்.
ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் கீர்த்தியும் பயங்கர, அவள் பைக்கு எல்லாத்தையும் ஓட்டுவாள். பைக்கு, டிராக்டரு, தோட்டத்துலலாம் அவள் தான் டிராக்டர் ஓட்டிட்டு எல்லாம் உழுது போட்டது அவள் தான் போட்டான். லெவல் பண்ணாங்க, ஜேசிபி ஓட்டினாங்க. ஸோ அதெல்லாம் ஷீ டஸ். நாட்டினஸ் இல்லை. இப்போ நான் என்ன மாதிரி சேட்டைக்காரன் உலகத்திலே இல்லை. ஸோ இப்போது அதனால் இல்லை, இது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன சேட்டை பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணலைன்னு கேளுங்க. இல்லை, பண்ணதை 2 எடுத்து விடுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணலன்னு கேட்குறேன் சார். ப்ளீஸ் சார், ஜாலியாக இருக்குது. எது சேட்டையா? சேட்டை தான் சார், உங்களுக்கு நிறைய சேட்டை இருந்திருக்கு போல. இல்லை, நான் காலேஜில் செக்ரட்டரியாக இருந்தேன், பச்சைபாஸ் காலேஜில். தென் இப்போ வரைக்கும் இப்போது என்னுடைய 50th பர்த்டே காலேஜ் மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ணேன். ஒரு 250 பேரை கூப்பிட்டு ஒரு 3 days அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்கி அன்னையோட நான் நிறுத்திட்டேன் ட்ரிங்க்ஸு இன்னைக்கு வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 15 years. ஸோ அதெல்லாம் எல்லோரும் இப்போவும் என்னுடைய ஃப்ரெண்டோடைய சன்னுக்கு குருவாயூரில் கல்யாணம் நடந்துச்சு, யூஎஸில் இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். Even now I have touch with everybody. He is in touch with all his college mates. Okay. Till now. He has regularly kept in touch. And யாரு இப்போ நான் நிறைய இடத்துக்கு நாங்கள் போவோம். அப்போ திடீர்னு யாராவது வந்து என்கிட்ட பேசுவாங்க, உங்கள் அப்பா வந்து பச்சை பாஸ் தானே அப்படின்னு. ஆமாம், எனக்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த பையனுக்கு அவங்க சித்தப்பாவோ இல்லை அவங்க அப்பாவோ எப்படி அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்பா என்னெல்லாம் பண்ணார் காலேஜ்லன்ற கதை தட் பர்சன் வில் டெல் மீ. அந்த மாதிரி நான் யோசிப்பேன், இது என்ன பயங்கரமான, லைக் அந்த காலத்தில் அவர் வந்து பயங்கர ரவுடி மேனாக இருந்திருக்காரு. அப்படி இல்லை, சகலகலா வல்லவனா இருந்திருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன சார், ஒரு புல்லட்டை வச்சு அப்படியே ஒரு மாஸ் காட்டி, புல்லட்டு, காரு எல்லாம் எல்லாமே. ஸோ வி ஹேட் அ பிக் கேங். அதுதான் இப்போ நார்த்தில் நான் படிக்கும்போது சென்ட்ரல் ஸ்கூல், சைனிக் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே வந்தோன்னே சும்மா அவுத்து விட்ட கழுத மாதிரி அப்படி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சொல்ல சார். இப்போவே இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கீங்க நீங்கள், என்ன சார் கண்டிப்பாக நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும். லவ் அதெல்லாம் கிடையாது ஒன்றும். ஆனால் இருந்துச்சு ஆனால் இல்லை. அப்படின்ற என்ன சார் நல்லா இருக்கு சார், சொல்லுங்க. என்ன இருந்துச்சு இல்லைன்னா புரியல. என்ன சார் சொல்லுங்க சார், நம்ம டாக்டர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டாக்டர்னா ஏன் டாக்டர் அது சார்? நான் சொன்னா நீங்க சேட்டை பிடிச்சோன்னு இப்ப தெரியுது பாருங்க சார், அதனால கேட்குறேன் சார். என்ன சார், லவ் இஸ் வாட் சார் உங்களை பொறுத்த? வாட் இஸ் லவ் டு யூ? Love is nothing. It is only a feeling which doesn't have any எந்த அழகும் இருக்காது அதுக்கு, எந்த ஒரு வேறு எதுவுமே கிடையாது. How much a person is caring about you and how much you care about them, that is only love. That has become very faded now, but it was very strong in her. நான் கல்யாணமும் love marriage தான். My wife is Vijaya Pandian. She studied with me. ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம், 80s we got married, 82. So she was born in 84. Yeah. So yours was love or arranged? Mine, yeah, it was love marriage. Love marriage. Yeah. Wow, super. அப்போ நல்ல அப்பா இருந்திருக்கீங்க சார். அங்கே ஏதாவது ஸ்ட்ரிக் பண்ணிங்களான்றதுக்காக இந்த கேள்வி இல்லை, அதெல்லாம் I don't do all these things. I will handle anything. வாவ், உங்களே ஹேண்டில் பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவேன் நான். அங்கே பாருங்க எப்படி கிளாஸ் எல்லாரும் கை தட்டுறீங்க, எல்லாரும் தலையாட்டுறாங்க சார். பட் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் சார். ஐ எம் ஷுர் யூ வில் பி த ரைட் பர்சன் டு ஆன்சர் திஸ். எப்பவுமே சொல்லுவாங்க, பெண் குழந்தைகள் இருந்தால் எப்படிப்பா, நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கணும். ஆனால் 3 அழகான டாட்டர்ஸ் ரொம்ப அழகாக அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஸோ ஹவு ப்ரவுட் ஃபாதர் யூ ஆர் அபவுட் தட்? அது யூ ஆர் வெரி ரைட். நான் ஒரு நாள் கூட அது யோசித்ததே கிடையாது. பட் என் ஒய்ஃப் யோசித்தா. ஓகே, யோசித்ததுக்கு அப்புறம் கூட ஐ நெவர் ஹேட், பிகாஸ் இட் இஸ் நாட் வி, இட் இஸ் டிசைடட் பை சம்திங் எல்ஸ். இது இல்லாமல் கூட எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒழுங்காக, அழகாக, அறிவோட
தென் எல்லா விஷயத்தோட எல்லா ஒரு எந்த குறைபாடு இல்லாத ஒரு இது கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் இல்லை. ஸோ அதை பற்றி சந்தோஷப்படாமல் வேறு என்ன பண்ணுறது? ஆனால் இப்போ என்ன உணர்ந்தேன்னு தெரியுமா ரீசெண்டாக, நல்ல வேளை எனக்கு ஒரு பையன் இல்லை, அவன் என்ன மாதிரி இருந்தானா எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருக்கும். அதனால் ஏன்னா என்னுடைய கடைசி பொண்ணு கீர்த்தி ஷி டேக்ஸ் கேர் கம்ப்ளீட். நான் நடந்தால் ஏதோ கால் ஒரு மாதிரி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கப்பா அப்படிமா, நீ உன் பார்வை தப்பாக இருக்கும்பேன் நான். ஸோ என்னுடைய எல்லா ஹெல்த்துக்கு என்ன ஏது எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டே இருப்பான். ரெண்டாவது பொண்ணு வாட் இஸ் யுவர் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், ஹவு மச் ஐ கேன் ஹெல்ப் யூ, அது பண்ணிகிட்டு இருப்பேன். எதை பற்றி கேட்காம இருக்கிற ஒரே ஆள் ஜாலியாக இருக்கிறது என் பக்கத்தில் இருக்கிறவ. நான் இவளுக்காகவே தான் சம்பாதிக்கணும், வேறு யாருக்காக சம்பாதிக்கிறது இல்லை. இது ஒரு மாதிரி இருக்கே சார், இதனால எனக்கு பல கேள்விகள் வருது. இப்போ அது கவிகிட்ட கேட்டலாம், வாய் இஸ் தட்? ஐ திங்க் நான் ஆக்சுவலி இதை ரொம்ப நாள் ரியலைஸ் பண்ணல. ரீசெண்டாக தான் நானே ரியலைஸ் பண்ணேன், வீட்டில் நான் தான் ரொம்ப பேம்பர்டுன்னு. ஸோ என்னோட 2 சிஸ்டர்ஸோட லைக் கடைக்குட்டி மாதிரி நான் தான் இருந்திருக்கேன். இப்போ எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி 2 பேரும் ரொம்ப பேம்பர் பண்ணுறதே என்ன தான். நான் வந்து ரொம்ப சில்லான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே மாட்டேன், ரொம்ப சில், எப்போவுமே சில். என் 2 சிஸ்டர்ஸ் தான் ரொம்ப, அதுவும் கீர்த்திலாம் வந்து வேற லெவல் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, வேற லெவல் டென்ஷன். அவங்க தான் எனக்கு அக்கா மாதிரி. அவங்க தான் என்னைய மிரட்டுறது, அவங்க தான் என்னைய கேள்வி கேட்கறது, என்னை கண்டிஷன் பண்ணுறது, என்னை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனா ஆக்சுவலி அவங்க தான். ஓகே. ஸோ எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் தான் அப்பா அம்மா. They are very well disciplined, well behaved, and I am really proud all of them. See, actually பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி. வீட்டில் ஒய்ஃபு, 3 பொண்ணுங்க, 2 வேலைக்காரிங்க, ஒரு டாக் இருந்துச்சு, அதுவும் ஒரு ஃபீமேல் டாக் இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற நான் என்னை பார்த்தோன்னே என்ன நினைக்கணும், சிரிக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன், ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு. பட் ஐ ரியலி லவ் தட். யூ லவ் தட்? ஐ லவ்ட் இட். பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இல்லை சார், சுற்றி பெண்கள் அண்ட் சம்டைம்ஸ் இப்போ அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் ஈஸியாக அப்படி கவனிப்பாங்கல்ல. அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன சார்? நீங்கள் டவல் கட்டிட்டு போக முடியாது எங்கேயும். சார் நீங்க பிரச்சனை வேற ஆகல, ஜஸ்ட் ஃபேமிலி டேமேஜ் பண்றேன். இல்ல, see, I'm telling you the truth. I don't have anything to hide. Wow. But I loved be with them. See, such a pampered father, such a pampered husband. So, see, பிரச்சனை இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், பையன் அந்த சொத்தை எடுத்துகிட்டு இவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குன்னு கூட ஒருத்தனும் கேட்க மாட்டேங்க. சார் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கட்டும். ஆமாம், கேட்கவே மாட்டேங்காங்க. Everything they are taking care. So I am blessed. That's all. ஆனால் வீட்டில் அப்படின்னும் பொழுது ரொம்ப அந்த சிண்டு முடிக்கிற வேலை நடக்கும், ஃபன்னாக நிறைய விஷயம் நடக்கும். ஒருத்தர் உங்களை யார் ரொம்ப புல் பண்ணிகிட்டே இருப்பா வீட்டில்? யாரும் புல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே தப்பாக கேள்வி கேட்டுட்டு என்ன சார் உங்களுக்கு விவரமாக தெரியலையே? நான் தான் எவ்வளோ விவரமாக சொல்லிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனையே இல்லையா சார்? நானும் இப்படி அப்படி போட்டு வாங்குற, பிரச்சனையே இல்லைன்றீங்க. நீங்கள் அந்த எல்லாம் லேடிஸ் இருந்தால் ஒருத்தனை பற்றி இன்னொருத்தனை குசும்பு சொல்கிறது சார். பேசிக்காக ஊருக்கு அதெல்லாம் நடக்கும், அங்கேருந்து அங்கே ஒரு விஷயம் பாஸ் ஆகும். நேற்று டேடி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு அங்கே சொல்லலாம். கவி டு கீர்த்தி போகலாம், கீர்த்தி டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு, அந்த மாதிரி எந்த சம்பவம் இல்லை. நீங்க வேற படத்து கதை சொல்லிடுறீங்க, எங்க குடும்ப கதை. ஸ்டார்டிங்ல இருந்து படம் பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு படம் உங்களை ரொம்ப தாக்கி இருக்கு போல. நீங்க வேற சார் டோன்ட் லை சார், ஐ நோ அபௌட் யூ. என்ன சார் ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்கல, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. பட் சார் அக்கேனம் பற்றி ஃபஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். படத்துக்கு யூஸ்வலாக வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் நடக்கும், ஆனால் ப்ரொமோஷனே மேலே போட்டு ஒரு ஷர்ட்டில் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அருண் பாண்டியன் சார் நிற்கிறாருன்னு சொல்லலாம். என்ன சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க, மாசாக இருக்கீங்க சார். இல்லை, என்னென்னா இந்த டைட்டில் எல்லாருமே தமிழ் என் உயிர், தமிழ் என் மூச்சு, அது மாதிரி நிறைய வசனம் பேசுகிறாங்க. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து நார்த் இந்தியா, எங்கள் அப்பா மிலிட்ரி கர்னல், ரிட்டையர்ட் கர்னல்.
ஸோ நார்த்தில் ஜம்மு காஷ்மீரில் தான் படித்தேன். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி தான் படித்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் வந்ததுக்கு பிறகு பச்சை பாஸில் தமிழ் பேசினதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற ஈர்ப்பு, அதுக்கு மேலே இருக்கிற பாசம் அதிகமாகிடுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ டைட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போ வரிசையாக அவங்க இதுக்காக சொல்லலை, டான்னு அது இது லேட்டஸ்ட்டாக தக் லைஃப் வரைக்கும் எல்லாம் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தமிழில் ஏதாவது ஒரு டைட்டில் வைக்கலாம். முதல்ல இதில் டைரக்டர் கூட ஒரு டாட்ஸ்னு ஒரு டைட்டில் சொன்னார். ஸோ தமிழே வைக்கலான்னு திருப்பி அவர்கிட்ட பேசும்போது அவர் தான் அந்த டைட்டிலே எடுத்துகிட்டு வந்தார். டைரக்டர் உதய். புது டீம் எல்லாமே, டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, எடிட்டர் புதுசு, மியூசிக் டைரக்டர் புதுசு, அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம். தட் இஸ் ஆர்ட் டைரக்டர், எல்லாருமே புதுசு. இதில் என்டையர் டெக்னீஷியன். நான் மட்டும் ஒரு ப்ரொஃபஸராக, ஏன்னா 42 வயசு சினிமாவில் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைட்டில் அக்கேனம்னு சொன்னதுக்கப்புறம் இதோடைய தமிழ் ஒரிஜினல் தமிழ், இது தூய தமிழில் அக்கன்னாக்கு என்ன 3 புள்ளி இருக்குல்ல, அந்த அக்கன்னாக்கு ஒரு வார்த்தைன்னா அது அக்கேனம் தான். ஸோ இது நிறைய பேர் இது நார்மலாக யாரும் இதை பற்றி அக்கேனம்னு தெரியவே தெரியாது. ஸோ அந்த 3 புள்ளி தான் அந்த 3 கேரக்டரோடைய கதை தான் இந்த படம் அக்கேனம். ஸோ அதனால் இதுக்கு ஒரு தமிழ் டைட்டில் வைக்கணும்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஏன் இது ஷர்ட்டில் போடுறேன்னு நீங்கள் கேட்டதுக்கு, என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் இது மனசில் வராது. என்ன இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி செய்வோம், தமிழ் மேலே ஒரு சின்ன பற்று காட்டுவோன்னு சொல்லி தான் இந்த டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் உங்களுக்காக அக்கேனம்னா என்னன்னு தெரியுது இல்லை? தெரிஞ்சிச்சு சார். இதோட யாரும் இவ்வளோ அடித்து சொல்ல முடியாது. டைட்டில் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கான அழகான ஒரு அர்த்தம் புரிதலும் கொடுத்துருக்கீங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயத்தை படத்தோட கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க. என்ன 3 விஷயம் அந்த படத்தில்? 3 கேரக்டர்ஸ். நான், என் பொண்ணு கீர்த்தி பாண்டியன் அண்ட் சிவபிங்க்னு தேங்காய் சீனிவாசனோட பேரன், நடிகர் தேங்காய் சீனிவாசனோட பேரன். ஸோ இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த கதை இருக்கும். அது இல்லாமல் இந்த கதை தான் ஹீரோ. இதில் ஹீரோவாக எல்லோரும் ஒரு நல்ல நல்ல கேரக்டர். பிரவீன் இதில் ஒரு ஹீரோ வேஷம் பண்ணியிருக்காரு, அன்பு கென்யாவில் பண்ண பையன். ஸோ நிறைய நடிகர் இருக்காங்க இதில். ரமேஷ் திலக் இருக்கான், ஆதித்ய மேனன் இருக்கான், சீதாம்மா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கதை தான் ஹீரோன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் யூஸ்வலாக அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது சரி, வி டென் டு see லாட் ஆஃப் ரத்தம், அப்படியே அடி அப்படி. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இன்றைக்கி ட்ரெண்டு இப்படி இருக்குன்னு ரொம்ப மன வருஷத்தில் இருக்கேன், நான் மன உளைச்சலில் இருக்கேன். ஏன்னா சார் அருண் பாண்டியன் சார் மன உளைச்சல் எல்லாருமே இல்லை, அப்படி இல்லை, ஒரு ரத்தம் காட்டலாம். இது என்ன செய்கிறாங்கன்னா, இப்போது இந்த ஃபயர் சர்வீஸில் தண்ணி அடிக்கிறாங்களா அது மாதிரி அடிக்கிறாங்க. அது சுத்தமாக எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜனங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி. உங்கள் டாக்டருக்கு பிடிச்சிருக்கா கேட்கலாமா? கிடைக்கவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம போயிருக்கலாம். பேய் படம்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் பேய் படம் பார்க்க மாட்டேன். பட் ஜென்ரலி ஆக்ஷன் படம் பார்த்து வளர்ந்ததுனால கண்டிப்பா ஆக்ஷன் பிடிக்கும். பட் ரொம்ப வயலன்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் ரொம்ப விருப்பப்படுறதில்ல. பட் ஓகே, ஐ கேன் மேனேஜ். பட் டெஃபினட்டாக ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல தான் நான் ஆக்ஷன் படம் தான் பார்த்து வளர்ந்தேன். ஓகே, ஸோ அதனால அப்பா படமும் அப்படிதான் இருந்துச்சு. அப்பா எடுத்துட்டு வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற எல்லா ஹாலிவுட் படமும் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர், சில்வஸ்டர் ஸ்டாலோன், இந்த மாதிரி எல்லா படமும் ஆக்ஷன் பயங்கரம், பாக்ஸிங்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி படம் தான். நாங்கள் பெருசாக எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் தமிழ் படம் நான் பார்த்து வளர்ந்தது அப்பா அது மட்டும்தான். முக்கால்வாசி ஹாலிவுட் படம், அதில் எல்லா ஆக்ஷன் படம். ஸோ இப்போ அந்த ஒரு எக்ஸ்போஜர் எங்களுக்கு அப்போவே சின்ன வயசுலேருந்தே ஹீ கேவ் அஸ். சார் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு படம் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் சொல்லும்போது தக் லைஃப் அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி உங்கள் மாப்பிள்ளையும் வந்து தக் லைஃப்பில் நடிச்சிருக்காரு. ஸோ அது நீங்கள் சொன்னதுனால இப்போ அந்த கேள்வி எனக்கு வந்தது சார். எல்லாம் இங்கிலீஷ் டைட்டில் நடிக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குல்ல சார். இதை பற்றி நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
இல்லை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டால் இது பேன் இண்டியா ஃபில்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் சார். ஸோ நம்ம பேன் இண்டியா இல்லை, நம்ம லோக்கல்லே நமக்கு போதும், நமக்கு இது போதும். ஓகே, ஸோ அதனால் நான் இது வேணால் வேறு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணலாம். ஓகே. பட் பேன் இண்டியான்னு அவங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் பார்டர் தாண்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. இந்த இன்டர்வியூ முடிச்சு நான் பார்டர் தாண்டுவேனான்னு தெரியல. பட் சார், கமிங் பேக் டு ஃபாதர்ஸ் டே, ஆல்வேஸ் இட்ஸ் ஃபன் டு ஹேவ் அ chat with you. ஏன்னா எதுவுமே மனசுல வைக்காம அப்படியே ஓப்பன் சேட்டா இருக்கும் உங்ககிட்ட. அதுதான் பெரிய பிரச்சனையம்மா. ஆமாம், அதனால தான் நிறைய ஃபங்க்ஷன் போகிறது இல்லை நான். அது இல்லாமல் நாங்கள் நிச்சயமாக முதலே மைண்ட் செட் பண்ணிட்டேன், யாரையும் எந்த தப்பாக சொல்லக்கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து தப்பா தான் சார் சொல்லவே இல்லை சார், எதுவுமே தப்பா சொல்ல. பிஹைண்ட் இட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் அலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை சம்ரிதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப், ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஸ் ஆஃப் கோவை சவுத், ஐடி காரிடர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.9 lakhs. டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம், சென்னை, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai.